வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத கும்பராசி பலன் பகுதி 2 விரிவாக பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. கும்பராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் கும்பராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை, கணிப்புகளை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். அன்பர்களை, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். கும்பராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது கும்பராசி மக்களின் காதல் உறவுகளின் இந்த துறையில் இந்த மாதம் உயர்வு மற்றும் தாழ்வுகளின் கலவையாக கொண்டு வந்து சேர்க்கும் நிலையில் இந்த கிரக நிலையில் இருக்கின்றன. இருப்பினும் இந்த மாத ஆரம்பத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் 6வது வீட்டில் நிலைநிறுத்த பெறுகிறார். அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் நீடிக்கிறார். இது உங்கள் துணையுடன் சில தேவையற்ற தவறான புரிதல்கள் மற்றும் மோதல்களுக்கான சாத்தியத்தை உருவாக்குகிறது. ஆகவே சற்று குடும்பத்தில் காதலில் கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும். இதனால் காதலில் வாய்மொழி கருத்து வேறுபாடு அதிகரித்து உங்கள் உறவில் எதிர்மறையான நிலை ஏற்படலாம். எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தனையுடன் பேசுவதும் பழகுவதும் தொடர்பு கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு விவேகமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் சிம்மத்தில், அதாவது உங்கள் 7வது வீட்டிற்கு மாறுகிறார். அந்த நேரத்தில் உங்கள் காதல் கூட்டாளருடன் முன்னேற்றம் மற்றும் அர்த்தமுள்ள விவாதங்களுக்கான வாய்ப்பை அவர் வழங்குவார். அதன் பிறகு செப்டம்பர் 21ஆம் தேதி புதன் உங்கள் 8வது வீட்டில் கண்ணியில் நுழைவதால் அது நேரத்தில் உங்கள் காதல் உறவுகளின் சாதகமாக மாற்றி அமைக்கும் சூழல் இருக்கிறது. இதனால் உங்கள் காதல் இணைப்பை ஆழமாக்கும் மற்றும் உங்கள் பிணைப்பை முதிர்ச்சி அடைய செய்யும் என்று நம்பலாம். கும்பராசி மக்களின் திருமணத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் பிற்போக்கு இயக்கத்தில் 7வது வீட்டை பாதிக்கும் வகையில் இந்த மாதம் தொடங்குகிறது. 7வது வீட்டில் சூரியன் மற்றும் சனியின் ஒருங்கிணைந்த செல்வாக்கு உங்கள் மனைவியுடன் தேவையற்ற பதற்றம் மற்றும் மோதல்களை தூண்டலாம். சற்று கவனமுடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அவர்களின் செயல்களுக்கு நீங்கள் அவசியமில்லாமல் உங்களின் துணையின் மீது தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். செப்டம்பர் 16 முதல் சூரியன் உங்கள் 8வது வீட்டில் கன்னிக்கு மாறும்போது இந்த சூழ்நிலைகளில் சில முன்னேற்றங்கள் தெளிவாக உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 4ஆம் தேதி புதன் உங்கள் 7வது வீட்டில் நுழையும் போது உங்கள் மனைவி உங்களுடன் அன்பை எதிரொலிக்கும் வகையில் உணர்வுகளை வெளிப்படுத்தி நட்பு உறவை வளர்க்க பாடுபடுவார். இருப்பினும் 8வது வீட்டில் சூரியன், ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் சவால்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் என்று நம்பலாம். இது மாமியார் இயக்கவியலை உள்ளடக்கியதாக இருக்கும். எனவே இந்த மாதம் அமைதியாக கடந்து செல்வதற்கு பொறுமையாக இருங்கள். இதனால் உங்கள் திருமணம் மகிழ்ச்சியாக பாதுகாக்கப்படும், குடும்பம் நலமாக வாழும். திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்கு. மற்றும் உங்கள் தாம்பத்திய கூட்டாளியின் கருத்துக்களுக்கு கவனம் செலுத்தவும் அவர்களது புரிந்துணர்வை வளர்ப்பதும் மிக முக்கியமானதாக இருக்கிறது உங்களுக்கு. இதனால் தங்களின் கருத்து வேறுபாடுகள் மோதல்களாக மாறுவதை தவிர்க்க முடியும் என்பதால் தாம்பத்தியத்துக்கு முக்கியம் கொடுத்து கும்பராசி மக்கள் மனைவியின் சொல்லி மந்திரம் என்று நடப்பது நலமாக இருக்கும். கும்பராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது இந்த மாதம் குடும்பத்தில் அனுகூலமான இயக்கம் இருக்கும்போது 2வது வீட்டில் ராகு இருப்பதால் சற்று ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சாதகமான சூழ்நிலைக்காக காத்திருப்பதற்கு பதிலாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு முன்முயற்சியுடன் நீங்கள் செயல்படுங்கள். ராகு பகவான் மாதம் முழுவதும் இந்த 2வது வீட்டில் நிறுத்தப்படுகிறார். ஆரம்பத்தில் சுக்கிரன் 8வது வீட்டிலிருந்து 2வது வீட்டில் செல்வாக்கு செலுத்துவார். இது தங்களுக்கு சாதகமான நல்ல விதமான சவால்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரியன் கன்னிக்கு மாறுகிறார். இந்த நிலை கும்பராசி மக்களின் 2வது வீட்டை பாதிக்கிறது. ராகு, கேது மற்றும் சூரியனின் ஒருங்கிணைந்த செல்வாக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் தொடர்புடைய குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 2வது வீட்டை ஆளும் குரு பகவான் 4வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை சற்று சாதகமாக பாதிக்க செய்வார் அவர். அதனால் சற்று எச்சரிக்கையுடன் அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள்.
ஆகையால் வீட்டில் நல்லிணக்கத்தை மகிழ்ச்சி வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் நுழைவது குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் ஒரு குடும்ப ஆன்மீக பயணத்தை இந்த நேரத்தில் மேற்கொள்வதற்குண்டான முயற்சிகள் இறங்குவீர்கள். இதனால் மகிழ்ச்சியான சூழ்நிலையை குடும்பத்தில் உருவாக்கி அனைத்து குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையும் ஒரு சேர வளர்க்கலாம். உங்களால் தங்களின் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவு இணக்கமாக இருக்கும். மேலும் அவர்கள் ஆழ்ந்த பாசத்தை உங்கள் மீது வெளிப்படுத்துவார்கள். குடும்பத்தின் நிதி நிலைமையில் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் செப்டம்பர் 16 வரை பிற்போக்கு நிலையில் சனி பகவான் இருப்பதால் கும்பராசி மக்களின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்களை அனுபவிப்பீர்கள். இந்த நிலை உங்கள் பணியிடத்தில் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் சாத்தியமான சோர்வுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக மாதத்தின் தொடக்கத்தில் புதன் 6வது வீட்டிலும் சுக்கிரன் 8வது வீட்டில் கேதுவுடனும் சூரியன் 7வது வீட்டிலும் இருப்பதால் தங்களுக்கு சில உடல்நல கவலைகள் ஏற்படக்கூடும். எனவே மாதத்தின் ஆரம்ப பாதை உங்கள் நல்வாழ்வுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் என்பதால் சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். செப்டம்பர் 16 முதல் சூரியன் 8வது வீட்டிற்கு மாறுகிறார். செப்டம்பர் 23 அன்று புதன் அதை பின்பற்றி செல்கிறார். இருப்பினும் இந்த சூழ்நிலை இன்னும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாக இருக்காது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் நல்வாழ்வில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த பதிவு உங்களுக்கு வலியுறுத்துகிறது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். முன்பே இருக்கும் உங்களது இதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகிறது. சாத்தியமான சிக்கல்களை தணிக்க பணக்கார உணவுகளை அதிகமாக உட்கொள்வதை தவிர்ப்பது மற்றும் உங்கள் உணவில் சீரான புரத சத்து நிறைந்த உணவை உட்கொள்வதை பராமரிப்பது உங்கள் தேகத்திற்கு நல்லதாக அமையும் என்று கூறிக்கொள்கிறேன். கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது இந்த மாதத்தில் இந்த ராசி மக்களுக்கு நிதி ரீதியாக வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பும் தடையின்றி வந்து சேரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் இவர்கள் செல்வ குவிப்பு மற்றும் நிலுவையுள்ள பணிகளை முடிப்பதில் வெற்றி பெறுவார்கள். இதனால் நல்லது ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. நல்ல அதிர்ஷ்டத்தின் ஆதரவு வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பையும் கும்பராசி மக்களுக்கு வழங்கி கிரகங்கள் யாவும் உங்களை ஆதரிக்கிறது. இந்த மாதத்தில் கும்பராசி மக்களின் தொழில் ரீதியாக சாதகமான முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் இவர்கள் வேலை சூழ்நிலையில் சில மாற்றங்கள் இருக்கலாம். வேலை இல்லாத கும்பராசி நபர்கள் புதிய வேலைவாய்ப்புகளை கண்டறியும் சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் வணிகத்தில் இருப்பவர்கள் அரசாங்கத் துறைகளில் பலன்களை பெற்று நலமாக வாழ்வார்கள். கும்பராசி மாணவர்கள் தங்கள் படிப்பில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சக மாணவர்களின் தேவையற்ற வீம்பால் உருவாகும் மோதலை தவிர்த்து கல்வியில் நேர்மறையான முன்னேற்றம் சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி தங்களின் ஆரோக்கியத்திற்கும் கல்விக்கும் முன்னுரிமை அளித்து பாடுபட வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. உங்கள் கடின உழைப்பை நம்புங்கள். அதுவே சாதனைகளை குறிப்பிடத்தக்க சாத்தியக்கூறுகள் அதிகமாக உங்களை வந்து சேரும். மற்றும் சனி பகவானை குளிர்விக்க முடியாதவர்களுக்கு உணவை வழங்குங்கள். புதன்கிழமையன்று உங்கள் சொந்த கைகளால் உங்கள் வீட்டுக்கு அருகில் சுற்றித் திரியும் பசுவுக்கு முழு ஊற வைத்த பச்சை பயிரை கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையன்று உங்கள் குடும்ப இளம் பெண்களின் பாதங்களை தொட்டு அவரின் ஆசையை பெறுங்கள். மகாலட்சுமி தேவியின் கோவிலுக்கு சென்று அவர்களது சிவப்பு செம்பருத்தி பூக்களை அவர் பாதங்களில் அர்ப்பணித்து பவ்யமாக உங்கள் வேண்டுதல்களை செவிமடுங்கள். யாவும் நலமாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் நலமுடன் நலமாக தேக திடகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.